திருப்பதியில் இளம்பெண் ஒருவர் புஷ்பா 2 பாடலுக்கு நடனமாடி வெளியிட்ட ரீல்ஸ் காட்சிகள் பக்தர்களிடையே கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. இளம்பெண்ணின் ரீல்ஸ் மோகம் சர்ச்சையில் முடிந்தது எப்படி? நடுரோட்டில் 4 பேர் வித்தியாசமாக பார்ப்பார்கள் என்கின்ற கூச்சமின்றி குத்தாட்டம் போடுவதெல்லாம் எங்களுக்கு கைவந்த கலை என்பது போல இளம்பெண் வெளியிட்ட ரீல்ஸ் காட்சிகள் தான் இவை. ஆனால் யதார்த்தமாக இளம்பெண் போட்ட இந்த ஆட்டம் திருப்பதி அலிபிரி சோதனை சாவடி அருகே என்பதுதான் தற்போது சர்ச்சையாக வெடித்துள்ளது. எப்படி ரீல்ஸ் எடுக்கலாம் என பக்தர்கள் கேள்வி கிணைகளை தொடுக்க இந்த விவகாரம் தற்போது இன்டர்நேஷனல் விவகாரமாக மாறிவிடுமோ என்கின்ற ரீதியில் எதிர்ப்புகளை பெற்று வருகிறது. இந்த விவகாரத்தில் ரீல்ஸை ரிலீஸ் செய்த பெண்ணின் ரியாக்ஷன் என்ன? ఏదో తెలిసో తెలియకుండా నా తప్పు చేశాను, నాకు తెలియదు ఇలా చెడ్డగా వెళ్తుంది అనేసి. ఏదో క్లైమేట్ బాగుంది కదా, ఆ రీల్ ట్రెండింగ్ లో ఉందని అలా చేసేసాను, ఇంకోసారి తప్పు చేయనని. திருப்பதி லட்டு விவகாரம் நாட்டை உலுக்கி எடுத்த நிலையில் திரையுலகைச் சேர்ந்தவர்களையும் ஒரு ஆட்டம் காட்டிவிட்டுத்தான் அடங்கியது. இதனால் கோவில் விவகாரத்தில் அரசியல் பிரமுகர்கள் முதல் திரை பிரபலங்கள் வரை அனைவரும் எச்சரிக்கையுடன் பேசி வரும் நிலையில் இந்த விவகாரத்தை பற்றியெல்லாம் பெரிதாக அலட்டிக் கொள்ளாத இளம்பெண் ஒருவர் யதார்த்தமாக வெளியிட்ட ரீல்ஸ் மீண்டும் சர்ச்சையை கிளப்பிவிட்டுள்ளது. திருப்பதி மலை அடிவாரத்தில் உள்ள அலிபிரி சோதனை சாவடி வழியாக காரில் வந்த இளம்பெண் ஒருவர் சோதனை சாவடி அருகே காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி திடீரென குத்தாட்டம் போட ஆரம்பித்தார். அதுவும் லேட்டஸ்டாக வெளியாகி வசூலில் கலைக்கு வரும் புஷ்பா 2 படத்தில் வரும் பாடல் ஒன்றுக்கு அவர் ஓட்ட ஆட்டத்தை ரீல்ஸாக பதிவு செய்து அதை தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ வேகமாக பரவ சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக மாறிவிட்டது. இதை கண்ட திருப்பதி ஏழுமலையானின் தீவிர பக்தர்கள் இளம்பெண்ணிற்கு கடும் கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பித்தனர். இது குறித்து சில பக்தர்கள் திருப்பதி தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகளுக்கு புகார் அளிப்பினர். நடனமாடிய இளம்பெண் யார் என அடையாளம் கண்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போலீசாருக்கும் புகார்கள் பறந்தன. மேலும் அந்த இளம்பெண்ணை தரிசனத்திற்கு அனுமதிக்க கூடாது என பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்து விட்டனர். பக்தர்களின் கடும் எதிர்ப்பை கண்டு பயந்து போன அந்த பெண் தான் அறியாமல் செய்து விட்டதாக கூறி வருத்தம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். ఏదో తెలిసో తెలియకుండా నా తప్పు చేశాను, నాకు తెలియదు ఇలా చెడ్డగా వెళ్తుంది అనేసి. ఏదో క్లైమేట్ బాగుంది కదా, ఆ రీల్ ట్రెండింగ్ లో ఉందని అలా చేసేసాను, ఇంకోసారి తప్పు చేయనని నమస్ఫూర్తిగా చెప్తున్నాను. దయచేసి ఈ తప్పును క్షమించండి, ఇంకెప్పుడు ఇలా చేయను. నన్ను చూసి ఎవరైనా అలా చేయాలనుకుంటున్నా దయచేసి అలా చేయకండి, అలా తప్పు చేయకండి. నన్ను చూసి ఇంకోసారి ఇది చేయనని మనస్ఫూర్తిగా చెప్తున్నాను. దయచేసి నన్ను క్షమించండి. ఓం నమో వెంకటేశాయ. இளம்பெண்ணின் ரீல்ஸ் மோகம் சர்ச்சையான சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.